Hi everybody. இன்னைக்கு நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கவிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ் வர 10th டிசம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்களும் 16 டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகம் முழுவதும் நீங்களும் ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக அண்ட் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கெட் இன் அப்படின்னா உள்ளே வா. ஸோ மே ஐ கெட் இன் நம்ம சொல்லுவோம் நிறைய இடங்களில். கெட் இன் அப்படின்னா உள்ளே வா. டேர்ன் ஆன் அப்படின்னா இயக்கு. டேர்ன் ஆன் த ரேடியோ, டேர்ன் ஆன் த டிவி, இந்த மாதிரி நீங்கள் வந்து இயக்கு, அதை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். பிக்கப். பிக்கப் அப்படின்னா கீழே ஏதாவது பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுக்கலாம், பொறுக்கலாம் சொல்லலாம். ஸோ எடு, பிக்கப் அப்படின்னு சொல்லலாம். புட் டவுன் அப்படின்னா வை. ஒரு பொருளை நம்ம ஒரு மேஜையில் வைக்கிறது அப்படின்னா புட் டவுன், அதாவது வை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை ஹேங் அப், அதாவது தொங்க விடு. இப்போ நீங்கள் துணி காய போடணும் அப்படின்னா தொங்க விடுவீங்க. ஸோ ஹேங் அப் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஃபைண்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடி. ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் என்னன்றது தேடுவீங்க, உங்கள் புக்கில் தேடுவீங்க. அப்போ அதை வந்து ஃபைண்ட் அவுட் த ஆன்சர், இந்த ஆன்சரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது ஃபைண்ட் அவுட். டேக் டவுன், கீழே இறக்கு. டேக் டவுன்னா ஒரு விஷயத்த மேலேருந்து கீழே இறக்குறது தான் கீழே இறக்குன்னு சொல்லுவோம். லுக்அப் அப்படின்னா பார்க்குறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லுக்அப் அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லுக்அப் த டாக்குமெண்ட்டை பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார் அப்படின்றது. ஃபிகர் அவுட் அப்படின்றது புரிந்து கொள்வது. ஸோ நீ இந்த பிரச்சனையை வந்து புரிந்து கொள்ளு, இதுதான் பிரச்சனை அப்படின்றது புரிந்து கொள் அப்படின்னு சொல்லலாம். ஃபிகர் அவுட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கோ த்ரூ. இப்போ நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா கொடுக்குறீங்கன்னா அது வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ஒரு முக்கியமான பேப்பர் ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா கோ த்ரூ பண்ணலாம். ஸோ வந்து அதை என்ன செய்கிறது, நம்ம பார்க்குறது, அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறது தான். புட் த்ரூ அப்படின்றது இணை. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஃபோன் கால் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புட் த்ரூ அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து டேக் த்ரூ அப்படின்னா காட்டு. டேக் த்ரூன்னா நம்ம டூரிசமில் நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி காமிப்பாங்க. ஸோ அதான் டேக் த்ரூ அப்படின்னா. ஸோ தே டுக் த்ரூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், நிறைய இடங்களுக்கு என்னை சுற்றி காமிச்சாங்க, காட்டுனாங்க, நிறைய இடங்களை காட்டுனாங்க அப்படின்னு அர்த்தம். கோ ஹெட் அப்படின்னா முன்னே போ, முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், முன்னே போ அப்படின்னு சொல்கிறது. கெட் ஆஃப் அப்படின்னா இறங்கு. கெட் ஆஃப்னா ஒரு பஸ்ஸை விட்டு நம்ம கீழே இறங்குறோம்ல, அதுதான் இறங்கு. புட் ஆன் அப்படின்றது ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்திக்கிறோம்ல, அணிந்துகொள். ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக கலக்கலாக இங்கிலீஷில் பேசலாங்க.